ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக சப்பாத்திக்கு ஒரு கிரேவி உடைச்ச பாசிப்பயிறு இருக்குல்ல, அதை வச்சு எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்னா என்ன? உடனே பண்ணுற மாதிரி. மார்னிங் டென்ஷன்ஸ் இருக்கும், ஸ்கூல் குழந்தைங்களை அனுப்பணும், ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும், இப்போது நம்மளும் ஆஃபீஸ் போகணும். ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக என்ன பண்ண முடியும்? நான் இப்போ இந்த அளவு பாசிப்பயிறு மட்டும் ஜஸ்ட் கழுவி டைரெக்டாக குக்கரில் போட்டிருக்கேன். சரியா? இதோட சேர்த்து எண்ணெய் எதுவுமே நான் ஊற்றலை. 2 பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்க்குறேன். சேர்த்தாச்சா? இது மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் எண்ணெயிலே இருக்கட்டும். நல்லா பேன் வந்து சூடேறி ரொம்ப வதங்கணும்னு இல்லை, அந்த எண்ணெயில் இந்த பயரும் தக்காளி வெங்காயம் கலக்கிற வரைக்கும் மட்டும் போதும். கம்ப்ளீட் 2 மினிட்ஸ் மட்டும் போதும். இதை வைக்கிறதுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம காலையில் ஒர்க் டைமில் ரொம்ப ஹெல்த்தியானதை ரொம்ப சீக்கிரமாக செய்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ ஒன்றும் பண்ணல. இந்த பயிரையும் தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அந்த எண்ணெயில் இருக்குது. சரியா? நம்ம ரொம்ப வெயிட் பண்ண வேணாம், அது வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். இதோட வீட்டில் இருக்க குழம்பு பொடி இருக்குல்ல, இது போடுங்க. இவ்வளோ தேவையான அளவு. அப்புறம் கரம் மசாலா பவுடர், கறி மசாலா சொல்லுவோம்ல, அது கொஞ்சமாக மட்டும். மஞ்சள் தூள், சரியா? எண்ணெயில் இருக்கும்போதே என்ன செய்கிறோம், இதெல்லாம் போட்டுறோம். கறி மசால் பொடி கொஞ்சமும், மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மல்லி ஜீரகம் கலந்த பொடி இருக்கும்ல, அந்த பொடியும், உப்பு மட்டும். இதுவும் ஒரு 1 மினிட் மட்டும் இருக்கட்டும். அதுக்கு மேலே ரொம்ப வச்சுக்கணும்னு தேவையில்லை. ட்ரையாக இருக்கும் பேன் ஏற்கனவே. ஜஸ்ட் கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி. நல்லா முங்குற வரைக்கும் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் எல்லாம் சேர்ந்து பிளெண்ட் ஆகி நமக்கு கிரேவி திக்காக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 விசில்ஸ் வரைக்குமே வரட்டும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். அந்த பயிறு தெரியாத அளவுக்கு பிளெண்ட் ஆனாலும் ஓகே தான், இல்லை பயிர் தெரிகிற அளவுக்கு நல்லா கிரேவியாக இருந்தாலும் ஓகே தான். ஒரு 10 சவுண்ட்ஸ் வரட்டும். வந்ததுக்கப்புறம் ரெடி ஆயிடும். நான் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ நான் ஃப்ளேமை ஃபுல்லில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு 8 to 10 சவுண்ட்ஸ் வந்துருச்சு. அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். தக்காளி வெங்காயம் அந்த பாசிப்பயிறு எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இதுதான் கன்சிஸ்டன்சி. இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக, இன்னும் கொஞ்சம் இவ்வளோ திக்காக வேண்டானா இதுக்கு முந்தின ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பாசிப்பயிறு ஓவரால் ஹெல்த்தி. இதில் அயன், கால்சியம், பாஸ்பரஸ், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே இருக்குது. இது சுகரை பேலன்ஸ் பண்ணும், பிளட் ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணும், உடம்போட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கும்.
ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ், டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கும். வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். நல்ல மெமரியை கொடுக்கும். குழந்தைங்களுக்கு வந்து சத்துள்ளதை மட்டுமே நான் கொடுக்கணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுற எல்லா பேரண்ட்ஸும் வீக்லி ட்வைஸ் இது வைக்கலாம். இது வந்து மார்னிங் நான் ஏன் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா ஹெல்த்துக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு பேலன்ஸாக இருக்கும். ப்ளஸ் நம்ம டைமை ரொம்ப எடுக்காது. இந்த பயிரும் தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு இதை நம்ம வைக்க முடியும். இது சப்பாத்தியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் டேஸ்டி. என்னோட சமையல் பிடிச்சிருந்ததுன்னா டியர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நான் இந்த இன்ஸ்டன்ட் குக்கிங் என்னோட லைஃப் டைமில் எதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சமைக்கிறேனோ அது எல்லாம் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். See you all.